Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெசனோட ரிமைனிங் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா மீனிங், ஆரிஜின் இதெல்லாமே பார்த்தோம். இதில் வந்து நம்ம டெஃபினேஷன் பார்த்துடலாம். அக்கார்டிங் டு ஹாஸ்டிங், அதாவது ஹாஸ்டிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கம்ப்ரைசஸ் ஆல் த places where buyers and sellers to stock and bonds or their representatives undertake transaction involving the sale of securities. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் பங்கு மாற்றகம்னா என்ன அப்படின்னு வாங்குறவங்களும் விற்கவங்களும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து அந்த பத்திரங்களையும் பங்குகளையும் கையாளக்கூடிய இடம் தான் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அக்கார்டிங் டு ஹஸ்பண்ட் அண்ட் டாக்கரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஏ ப்ரைவேட்லி ஆர்கனைஸ்டு மார்க்கெட் விச் ஆர் யூஸ்டு டு ஃபெசிலேட் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டி. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவரும் டோக்கேரி அப்படிங்கிறவரும் இவங்களோட கருத்து என்னென்னா, பங்குச்சந்தை மாற்றகம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒழுங்காக ஒரு சந்தையோட பத்திரங்களை வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறாரு. வர்த்தகம் செய்கிறது எளிமையாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, த இந்தியன் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன், அதாவது பத்திரங்கள் என்ன சொல்கிறது, ஒப்பந்த சட்டம், அதர்வைஸ் ஒழுங்காற்று சட்டம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 இதெல்லாம் ஒன் வேர்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் an association, organization or body of individual, whether incorporated or not, established for the purpose of assigning, regulating and controlling business in buying, selling and dealing in securities. அதாவது பத்திரங்கள் ஒழுங்காற்று சட்டம் 1956 பார்த்தீங்கன்னா பங்கு மாற்றகம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பத்திரங்களை பார்த்திங்கன்னா வாங்குறதும் விற்பனையும் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை சீர்படுத்தி கட்டுப்படுத்தி அதோட நோக்கங்களை வந்து சரி செய்து அது என்ன சொல்கிறேன்னா, பதிவு பெற்ற அல்லது பதிவு பெறாத அமைப்புகளோட சங்கம் அல்லது தனிநபருக்கோட இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்கு மாற்றகங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், பணிகள் என்ன. த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் எக்ஸ்பிளைன்டு பிலோ. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடனடி பங்குச்சந்தையோட பல்வேறு செயல்பாடுகள் இருக்குது, அது கீழே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட், அதாவது உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் in fact a market for exciting securities. If an investors want to sell her securities, he can easily and quickly, அதாவது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலான்னா அவங்களோட செக்யூரிட்டிஸ் அதாவது பத்திரங்களை வந்து ஈஸியாக அவங்க குயிக்காக டிஸ்போஸ் பண்ணலாம், அதாவது சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. them off on stock exchange. in other words, அதாவது in other wordsல சொல்லணும் அப்படின்னா, he can convert his shares, அவங்களோட ஷேர்ஸை கேஷாக வந்து என்ன பண்ணலாம், அவங்க கன்வெர்ட் பண்ணலாம். with the same is he can convert his cash into securities. This easy marketability of securities increases their liquidity. Conversion of securities into cash easily and quickly and consequently rises their value. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எளிமையான முறையில் விற்பனை திறனை இது மூலமாக அவங்க செஞ்சுக்கலாம். பணப்புழக்கம் வந்து இவங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோக இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பத்திரங்களை எளிமையான முறையில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விளைவாக அவங்களோட மதிப்பு எவால்வேட், அவங்களோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கான்சிக்வெண்ட்லி ரைசஸ் their வேல்யூ, அவங்களோட பணப்புழக்கத்தையும் அவர்களோட மதிப்பையும் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது பத்திரங்களை சரியான மதிப்பிடுறது. த ப்ரைசஸ் அட் விச் செக்யூரிட்டிஸ் ஆர் பாட் அண்ட் சோல்ட் ஆர் எ ரெக்கார்ட் அண்ட் மேட் பப்ளிக். திஸ் ப்ரைசஸ் ஆர் கால்ட் மார்க்கெட் கொட்டேஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரங்களை வாங்குறதும் விற்கிறதும் இதில் நடக்கிறதுனால இது பதிவு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் வந்து வழங்கிடுறாங்களாமா. அந்த கொட்டேஷன்னால் ஷேர்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோலாம் வருது அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு நல்லாவே இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஈஸிலி எவாலுவேட், அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஒர்த் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி ஆஃப் த பேசிஸ் ஆஃப் திஸ் கொட்டேஷன்ஸ். இந்த பேசிஸ் ஆஃப் த கொட்டேஷனை வச்சு இந்த மதிப்புகளை வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பப்ளிக் வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க, அதாவது கண்டுபிடிச்சிடுவாங்க. த லெண்டர் கேன் ஈஸிலி அசஸ் த ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃபர்ட் ஃபார் லோன். அதாவது கடன் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கடன் கொடுக்குறவங்க தான் ஷேர்ஸை நம்ம வாங்குகிறோம். ஸோ வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம கடனாக கொடுக்குறோம் தான், அதில் நமக்கும் லாபம் இருக்குது. நம்ம வந்து ஷேர்ஸை வாங்குகிறோம், நம்ம
முதலீடுகள் செய்கிறோம், சிறு முதலீடு நம்ம செய்கிறோம். இருந்தாலும் பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுது, நம்ம கிட்ட பப்ளிக்ட இருந்து கடன் வாங்கக்கூடிய விஷயம்தான் இந்த ஷேர் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பு வந்து மக்களுக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனி நல்லா ரைஸில் போயிட்டுருக்கு அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவோம், நம்ம ஷேர்ஸை நம்ம வாங்குவோம். ஸோ இது ரொம்பவுமே சரியான மதிப்பீடு, அதாவது கரெக்ட் எவால்யூவேஷன் செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு. ஆல் டீலிங் இன் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் அக்கார்டன்ஸ் வித் த வெல் டெஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், brokers cannot charge higher rate of commission for the service. Any malpractice will be severely punished. The stock exchange provides reasonable measures of safety and fair dealing in buying and selling of the securities. ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷன் வந்து யாருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு, முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் மீன்ஸ் ரூல்ஸ், இதோட வெல் டெஃபைன் ரூல்ஸ், இது வந்து நல்லா திட்டமிட்டப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, brokers cannot charge, brokers வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் ஹை ரேட் ஆஃப் கமிஷன் வாங்குவாங்க. ஸோ இனி மால் ப்ராக்டிஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன கொடுக்குதுன்னா, ரீசனபிள் மெஷர், சேஃப்டி கொடுக்குது, ஃபேர் டீலிங், பையிங் அண்ட் சேலிங்க்கு செக்யூரிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முதலீட்டாளர்கள். அடுத்தது ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதனத்தை சரியான முறையில் வழிப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு சேனலைசேஷனாக அதை கொண்டு போக முடியும். பீப்புள் லைக் இன்வெஸ்ட் இன் த ஷேர்ஸ் சச் அ கம்பெனிஸ் விச் yield good profits. The savings the individual are directed towards promises companies which declare good dividends over a period of time, but for the stock exchange these savings are likely to be wasted on the shares and unprofitable units. அதாவது இது நல்ல முறையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது மக்கள் வந்து நல்ல லாபம் ஈட்டக்கூடிய எந்த நிறுவனங்கள் வந்து பங்கு முதலீடில் நல்லா வந்து ஹைஃபையாக போயிட்டுருக்கு, தனிநபர் சேமிப்பு கூட இது ஆகும். அதாவது தனிநபர் நம்மகிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது, நான் வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், ஒரு சேமிப்பு பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இதில் நம்ம நல்ல அதாவது ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நல்ல கம்பெனி எது அப்படின்னு நம்ம பார்த்து அதில் ஒரு வித்தின் பீரியடுக்குள்ளே நம்ம நல்ல லாபத்தை அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது உறுதியளிக்குது அப்படிங்கிறாங்க. பங்குச்சந்தை அப்படிங்கிறது இந்த சேமிப்புகள், லாபமற்ற அழகுகள், பங்குகள் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, லாபமற்ற அனைத்து பங்குகள் மீதும் வீணடிக்கப்படும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து லாபம் இல்லாமல் போகலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமில் வந்து அன்ப்ராஃபிட்டபிள் யூனிட்ஸ் கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. நல்ல கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த கம்பெனியில் நம்ம ஷேர்ஸ் வாங்கினோன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எய்ட் டு கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது மூலதன உருவாக்கத்திற்கான உதவி அப்படிங்கிறாங்க. The publicity which these stock exchange gives various industrial securities and their prices of facilities provided by it for the purchase and sale induce people to save and invest. Stock exchange thus ensure a steady flow of capital into industry and assist industrial development. So aid to capital formation அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூலதன உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்டர்ப்ரனர் யாராவது புதுசாக ஓப்பன் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, ஸோ அதர்வைஸ் செகண்டரி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான முதலீடு திரட்டுறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது முதலீடை ஃபார்ம் பண்ணுறதுக்காக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இதில், ஒரு நிலையான மூலதனத்தை தொழில்துறைக்கு வந்து உறுதிப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தொழிற்சாலைகளுக்கு அதோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபார் எ ஸ்பெக்குலேஷன். ஸோ ஸ்பெக்குலேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஊகம், கெஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஊக வணிகம் சொல்லுவாங்க. ஊக வணிகத்திற்கான வசதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பெக்குலேஷன் இஸ் an integral part of a stock exchange operations. As a result of a speculation, demand for and supply of securities are equalized. Similarly, price movement are rendered smoothly. அதாவது ஊக வணிகம் அப்படிங்கிறது பங்கு பரிவர்த்தனை நடவடிக்கையில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக வணிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பத்திரங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பத்திரத்தில் நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லாபம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒரு கம்பெனி நல்ல ஹைஃபையாக போயிட்டுருக்குன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ட்ராபேக் ஆகி அது கொஞ்சம் சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊகத்துலேயும் இது ஒரு பகுதி தான். ஊகம்னா கெஸ் பண்ணி, இந்த கம்பெனி நல்லா தான் போயிட்டுருக்கு, நம்ம இதில் அமௌண்ட் வாங்கலாம், ஷேர்ஸை வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண நேரம் அது வந்து ரொம்ப கொஞ்சம் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கெஸ் பண்ணி போடுற விஷயங்களும்
விஷயங்களும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 7th ஒன் சீசன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது பருவகால பத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர்ரைட்டர்ஸ் ஹோல்ட் ஃபார் எ டெம்பரரி பீரியட் செக்யூரிட்டிஸ் issued by new companies. They unlock them when the market is prepared to absorb த நியூ இஷ்யூஸ். அதாவது புதிய நிறுவனங்கள் பங்குகளை வெளியிடும்போது ஊக வணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஊக வணிகர்களாக இருக்கட்டும், அதாவது ஏதாவது ஒரு பொறுப்பு ரீதியாக அதை வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சி தற்காலிக காலத்துக்கு வணிகம் செய்வாங்களாமா. ஸோ அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு மார்க்கெட் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுதுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கெஸ்ட்டில் போடுவோம் இல்லையா அது. ஸோ புதிய வெளியீடுகளை வந்து சந்தைகளை என்ன அதாவது மார்க்கெட்டில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரம் ஆட்ஸு கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஈர்க்கப்படுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சி போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கெஸ் பண்ணி நம்ம அதில் அமௌண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க, இதை தான் வந்து நம்ம சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிங்கிறோம், பருவகால பத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளியரிங் ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தொழில் தகவலுக்கான தீர்வகம். லிஸ்டட் கம்பெனிஸ் ஆர் required to furnish all important information relating to capital management, dividend distribution, etc., and forward copies of financial statement, annual reports, etc., to the stock exchange. They publish every year books detailing the financial positions of companies. Thus, it gives vital information to the investing public for a deciding on investment. ஸோ பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூலதன மேலாண்மை, டிபஞ்சர்ஸு, இன்னும் விளம்பரங்கள், நிதி, இன்னும் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதாவது இயர்லி என்ன சொல்கிறது தமிழில் சொன்னால் வருடாந்திர அறிக்கைகள், இதெல்லாம் தொடர்பான ஒரு முக்கிய தகவலை எடுக்கிறதுக்கு பங்கு மாற்றத்திற்கு சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு கம்பெனியும் ஷேர் மார்க்கெட் அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் நிறுவனங்களோட நிதி நிலையை விவரிக்கும் ஒரு புத்தகங்கள் அவர்கள் வந்து வெளியிடுவாங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலும் அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து முதலீடு தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான முடிவுகள் பொதுமக்கள் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ இந்தந்த கம்பெனி இப்படிலாம் ஷேர்ஸ் போயிட்டுருக்கு, நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது கிளியரிங் ஹவுஸ் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், தொழில் தகவலுக்கான தீர்வகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் மேகசின்ஸ் வந்து அவங்க வருஷம் அவங்க வெளியிடுவாங்களா. ஸோ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் இயரில் எப்படி இருந்துச்சு, சக்சீடாக போயிட்டுருக்கா, அதை பப்ளிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ டிசைட் பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷேர்ஸ் வாங்கலாமா இல்லையா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான். ஓகே, நெக்ஸ்ட்னா ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்கு மாற்றகத்துடைய இயல்புகள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் வேரியஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சச் குவாலிட்டிஸ் ஆர் enumerated below. That means பங்குச்சந்தையில் பல்வேறு குணாதிசயங்கள் இருக்குது, அதில் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ், பத்திரங்களுக்கான சந்தை. என்னதுன்னா பங்கு பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரு நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசுக்கு இணையான நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து பத்திரங்களை வாங்கிறதும் விற்கிறதும் செய்கிறாங்களாம். ஸோ அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் மார்க்கெட் வேர் செக்யூரிட்டிஸ் ஆஃப் கார்ப்பரேட் பாடிஸ், கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் பாட் அண்ட் சோல்டு. வாங்கிறதும் விற்கிறது, கவர்மெண்ட்டுக்கு இணையான நிறுவனங்கள் வாங்கிறதும் விற்கக்கூடிய ஒரு சந்தை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா deals in second-hand securities. It deals with shares, debentures, bonds and such securities already issued by companies. In short, it deals with exiting second-hand securities and hence is called a secondary market. So already we know that one. இது என்ன சொல்லியிருக்கேன் நான், செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், மறு விற்பனை பத்திரச்சந்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே வெளியிடக்கூடிய பத்திரங்கள் இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கடனீட்டு பத்திரங்களை வச்சு விற்பனையில் ஈடுபடுது. அதாவது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி இன்பிட்டிவில்னா அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஷேர்ஸை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ ஷேர்ஸை வாங்க விரும்புவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது நம்மக்கிட்ட இருக்க அதாவது டிபஞ்சர்ஸ் வெளியிட்டு, அதாவது ஷேர்ஸை வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மறு விற்பனை பத்திரங்கள் இதில் வந்து கையாளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இரண்டாம் நிலை சந்தை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகுலேட்ஸ் ட்ரேட் இன் செக்யூரிட்டிஸ். தட் மீன்ஸ் பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டஸ் நாட் பை ஆர் செல்
any securities on its own account. It merely provides the necessary infrastructure and facilitates for trade in securities to its members and brokers who trade in securities. It regulates the trade activities so as to ensure free and fair trade. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்களாம். பங்கு மாற்றகம் பார்த்திங்கன்னா அதோட சொந்த கணக்கில் எந்த பத்திரங்களையும் வாங்குறதோ விற்கிறதோ இல்லையா. ஸோ பத்திரத்தோட வர்த்தகம் எப்படி நடக்குது அப்படின்னா பங்கு மாற்றக உறுப்பினர்கள் இல்லைனா இன்னும் புரோக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட பங்கு வர்த்தகம் வந்து செய்வதற்கு தேவையான ஒரு உட்கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். வசதிகளும் அது தருதாமா. ஸோ சுதந்திரமாக வெளிப்படையான வர்த்தகத்தை உறுதி செய்கிறதுக்கு வர்த்தகம் வந்து நடவடிக்கைகளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரியுதா? பங்கு மாற்றகம் அதனோட சொந்த கணக்கில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான அவங்க உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் உறுப்பினர்களோ அல்லது தரகர்கள் இந்த மாதிரி வந்து பத்திரங்களை வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கு அதாவது என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து அந்த ஓனர்ஸ்க்கும் நம்ம ஷேர்ஸ் பப்ளிக்கும் இன்பிட்வீனில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணி வாங்குறதும் விற்கிறதும் செஞ்சு கொடுக்குறாங்களாம். ஸோ ரெகுலேட்ஸ் ட்ரேட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அலோ டீலிங் ஒன்லி லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், அதாவது பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் மட்டும் வணிக நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதி அளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் அண்ட் அஃபிஷியல் லிஸ்ட் செக்யூரிட்டிஸ் தட் குட் நாட் பி பர்ச்சேஸ்டு. ஸோ உண்மையிலே பங்கு மாற்றம் அலுவல் பட்டியல் இடம்பெற்றுள்ள அலுவல்னா என்னது, இன்னும் அஃபிஷியல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது மட்டுமே வாங்கி விற்க அனுமதி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி நடந்துகிட்ருக்குன்னா அவங்களுக்கு தான் அது ஒரு ஃப்ளோர் சோல்ட் ஆன் இட்ஸ் ஃப்ளோர், அது ஒரு களமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So securities which do not figure in the official list of stock exchange are called the unlisted securities. Such unlisted securities cannot be traded in the stock exchange. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பங்கு பரிவர்த்தனைகள் பட்டியலில் இல்லாத பத்திரங்களாக இருந்துச்சுன்னா அந்த பத்திரங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டியலிடப்படாத பத்திரங்கள், அதாவது அஃபிஷியல் இல்லை நான் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டியலிடாத பத்திரங்களை பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய முடியாது, அதை சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது டிரான்சாக்ஷன் எஃபெக்டட் ஒன்லி மெம்பர்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, உறுப்பினர்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே நம்ம வந்து அதில் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஆல் டிரான்சாக்ஷன் இஸ் செக்யூரிட்டிஸ் அட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ், அதாவது ஆத்தரைஸ்டு அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவும் உறுப்பினர்கள் மூலமாகவும் மட்டும்தான் அது செய்ய முடியும். அவுட் சைடர் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் அலவுடு, அதாவது வெளியிலேருந்து யாராவது வந்து திடீர்னு பண்ணணும்னா பண்ண முடியாது. ஸோ என்டர்ட் இன் த ட்ரேடிங் circles of the stock exchange. Investors have to buy or sell securities as the exchange through the authorized brokers only. அதாவது authorized அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கர்ஸும் மெம்பர்ஸ்னால் மட்டும்தான் இது முடியும், விற்பனை செய்ய முடியும், வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி நபர்களின் அமைப்பு. A stock exchange is an association, person or body of individual which may register ஆர் அன்ரிஜிஸ்டர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பங்கு மாற்றகம் அப்படிங்கிறது தனிநபர்களோ அல்லது ஒரு குழுவோ பதிவு செய்யப்படாத அமைப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகக்னைசேஷன் ஃப்ரம் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசோட அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். ஸோ பங்கு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தின ஒரு மார்க்கெட் ஆகும். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அரசோட அங்கீகாரம் இது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகக்னைசிங் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இது மத்திய அரசோட அங்கீகாரம் இதுக்கு வேணும், தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன் இன் செக்யூரிட்டிஸ் அட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் கவர்ன்ட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் செபி கைட்லைன்ஸ். நோ டிவியேஷன் ஃப்ரம் த ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இஸ் அலவுட் இன் எனி கேஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ் பண்ணால் விதிகளின் படி தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது பங்குல வாங்குறதும் விற்பனை செய்கிறதும் இதில் நடக்குது. பங்கு மாற்றகத்தில் பார்த்திங்கன்னா செபி வழிகாட்டல், அதாவது செபி கைட்லைன்ஸ் படி தான் அது வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூழலில் பார்த்திங்கன்னா விதிகளும் வழிகாட்டுதலும் எந்த ஒரு விலக்கல், அதாவது என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா டிவியேஷன்னா விலகல், அந்த ரூல்ஸ்னால் ரூல்ஸ் படி தான் நடக்கணும், அது விலகி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லொகேஷன். Stock exchange is a particular marketplace where authorized brokers come together daily, that is on working days, on floor of market called trading
circles of conduct trading activities, the prices of different securities traded, as shown electronic boards. After the working hours, market is closed. All the working of stock exchange in conducted and controlled through the computers and electronic system. So என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட இடம் அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் பங்குச்சந்தைக்கு தினசரி வருகை தந்து ஒன்று கூடி அவங்களோட வணிக நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய ஒரு சந்தை பகுதி தான் இது பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வர்த்தகத்தில் இதை வந்து ஒரு வர்த்தக வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களாம், ட்ரேட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். இது பார்த்திங்கன்னா மின்னணு பலகைகள், அதாவது என்ன சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் போர்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சர்க்கிள், கால் இட் ட்ரேடிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வர்த்தக வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ரைஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி ட்ரேட்ஸ் நோன் அண்ட் எலக்ட்ரிக் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு பலகை மூலமாக வெவ்வேறு வணிக பத்திரங்களை விலைகள் வந்து என்ன சொல்கிறாங்க அதில் காண்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது நம்ம எல்லாமே இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ இதை தான் நேரம் முடிஞ்ச உடனே ஷேர் மார்க்கெட் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த டைம் இல்லை, எந்த டைமில் ஷேர் மார்க்கெட் நடக்குமோ அந்த டைமிங் மட்டும்தான். ஸோ கணினிகள் மூலமாகவும் மின்னணு முறை மூலமும் இதை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் சிஸ்டம் கம்ப்யூட்டர் மூலமாக அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பாரோமீட்டர்ஸ், அதாவது நிதி அளவீடுகள். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த ஃபினான்ஷியல் பாரோமீட்டர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எ national economy of their country, industrial growth and stability reflected in the index of the stock exchange. அதாவது நிதி அளவீடுகள் இருக்குது பங்குச்சந்தைகளில். பார்த்திங்கன்னா நிதி அளவீடுகள் வந்து தேசிய பொருளாதாரத்தை அடையாளமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட தேசிய பொருளாதாரத்தில் இந்த எதை வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான். ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இதோட நேஷ்னல் க்ரோத் வந்து இது ஸ்டேபிலிட்டியான எப்படி இருக்குது, ஸ்டேபிலிட்டியாக இருக்கா, அதை ரிஃப்ளெக்டிங் என்ன, அதெல்லாம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் காமிக்குதான். ஸோ இதோட நம்ம என்ன பார்த்துக்கணும்னா பங்கு மாற்றகம், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கோம், அதாவது இயல்புகள் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதோட கண்டினியூஷேஷன், இந்தியாவில் பங்குச்சந்தைகளோட பெனிஃபிட் என்ன, அதோட ட்ராபேக் என்னன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது இந்த லெசன் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது, வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால இந்த பார்ட் 2 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம பார்ட் 3 நம்ம வந்து அடுத்த இந்த கண்டினியூஷேஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேவா?